ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம சின்ன வயசுல இருந்து தினமும் காலையில பார்க்குற, ஆனால் பார்க்கவே முடியாத ஒருத்தரை பற்றி தான். வேற யாரு? நம்ம சூரியன். நம்ம சின்ன வயசுல இருந்து சூரியன் ஒரு நெருப்பு பந்துன்னு அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? அங்க நெருப்பே கிடையாது. ஏன்னா நெருப்பு எரிய ஆக்சிஜன் வேணும். ஸ்பேஸ்ல தான் ஆக்சிஜனே இல்லையே. அப்புறம் எப்படி சூரியன் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு? அங்க நடக்கிறது நியூக்ளியர் ஃபியூசன். அதாவது ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்னா சேர்ந்து ஹீலியமா மாறுது. இது ஒரு வகையான அணுசக்தி விபத்து மாதிரி நினைக்கலாம். சூரியன் ஒரு வினாடிக்கு வெளியிடுற ஆற்றல் பல கோடி ஆட்டம் பாம்களுக்கு சமம். நம்ம ஸ்கூல்ல சூரியன் வரைஞ்சா எல்லாரும் எல்லோ கலர் தான் கொடுப்போம். ஆனா சூரியனோட உண்மையான கலர் வெள்ளை. விண்வெளியில இருந்து பார்த்தா சூரியன் பளிச்சுன்னு வெள்ளை கலர்ல தான் தெரியும். நம்ம பூமியோட வளிமண்டலம், அதாவது அட்மாஸ்பியர்ல நீல நிறத்தை சிதறடிக்கிற, அதனால தான் நமக்கு அது மஞ்சளா தெரியுது. ஈவினிங் டைம்ல அந்த வெளிச்சம் இன்னும் அதிக தூரம் டிராவல் பண்ணி வரதுனால ஆரஞ்சு சிவப்புன்னு கலர் மாறுது. சூரியனுக்குள்ள ஒரு லட்சம் பூமியை நம்ம வச்சாலும் அதுக்கு இன்னும் இடம் இருக்கும். சூரியன் எவ்வளவு பெருசுன்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பார்ப்போம். சூரியனுக்குள்ள கிட்டத்தட்ட 1.3 பில்லியன் 13 லட்சம் பூமிகளை அடுக்கி வைக்கலாம். மொத்த சூரிய குடும்பத்தோட இடையில 93.8% சூரியன் மட்டுமே. மிச்சம் இருக்கிற 0.2% தான் நம்மள மாதிரி எல்லா கிரகங்களும். அப்போ நாம எவ்வளவு சின்னவங்கன்னு யோசிச்சு பாருங்க. சூரியன் திடீர்னு இப்போ ஆஃப் ஆயிட்டா நமக்கு எப்ப தெரியும்? உடனே சூரியன் விழிச்சது பூமிக்கு வர 8 நிமிஷம் 20 செகண்ட் ஆகும். அதாவது நீங்க இப்போ சூரியனை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அது 8 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்த சூரியனை தான். சூரியன் மறைஞ்சு 8 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அது தெரியவே தெரியாது. நாம் ஒரு டைம் மிஷின்ல பழைய சூரியனை பார்த்துட்டு இருக்கோம்னு கூட சொல்லலாம். சூரியனுக்கு வயசாயிடுச்சா? சூரியன் பிறந்து இப்போ 4.6 பில்லியன் வருஷம் ஆகுது. சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, சூரியன் இப்போ அதோட நடுத்தர வயசுல இருக்கு. இன்னும் ஒரு 5 பில்லியன் வருஷம் கழிச்சு சூரியன் ரொம்ப பெருசாகி பக்கத்துல இருக்கிற புதன், வெள்ளி கிரகங்களை முழுங்கிரும். அதுக்கப்புறம் மெதுவா ஒரு வெள்ளை குள்ளன், ஒயிட் டிராஃபா மாறிடும். ஆனா கவலைப்படாதீங்க, அதுக்கு இன்னும் பல கோடி வருஷம் இருக்கு. சூரியன் இல்லாம இங்க ஒரு புல்லு கூட வளராது. அந்த ஒரு ஸ்டாரை சுத்தி தான் நம்ம வாழ்க்கை மொத்தமும் ஓடிட்டு இருக்கு. நாளை காலையில சூரியனை பார்க்கும்போது இந்த விஷயங்களை எல்லாம் யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்களுக்கு தொல்லியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.